ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மல்லியும் விஜயும் சேர்ந்து மல்லியோட அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போக சொல்றாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டர் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, இன்னும் நீங்க பில் பே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சிஸ்டர் பேசுறீங்க? பில் பே பண்ணி ரிசிப்ட் கொண்டு வந்தாதான் நீங்க ஆப்ரேஷன் தேட்டரே ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மல்லி கேட்குறாங்க. விஜய் வேற ஒரு பக்கத்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க. நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம், இன்னும் நம்ம லோனு கைக்கே கிடைக்கலையே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் ராஜேஸ்வரி மேடம் தான். ராஜேஸ்வரி மேடம் என்ன செய்யறாங்க, பேங்க்ல லோன் தரக்கூடாதுன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி மேடம் போன் பண்ணி லோனு கொடுக்காதீங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட வேற சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஞ்சிதாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்நேரம் மேனேஜர் போன் பண்ணி விஜய் கிட்ட பேசியிருப்பாரு, எப்படியும் விஜய்க்கு மேனேஜர் லோன் தரமாட்டாரு, இன்னுமே விஜய் யார் காலில் போய் விழுவான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே விஜய்க்கு பேங்க்ல இருந்து போன் வருது. அதுக்கு விஜய் சார் சொல்றாங்க, நாங்க அங்கதான் சார் வந்துட்டு இருக்கோம், நீங்க ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேனேஜர் சார் சொல்றாரு, இல்லைங்களே உங்க ப்ராப்பர்ட்டி மொத்தமும் கோர்ட்ல லிட்டிகேஷன்ல இருக்கு, அதனால உங்களுக்கு லோனு ப்ராசஸ் பண்ண முடியாது, நீங்க அப்புறமே வந்து கூட டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சார் கேட்குறாங்க, என்ன சார் நேற்று வரைக்குமே நான் லோன் கன்ஃபார்மா தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணீங்களே, இப்போ கடைசி நேரத்தில் கையை விரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சார் பண்றது, ராஜேஸ்வரிங்கிறது யாரு, அவங்க தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே விஜய் ரொம்ப சோகமா போனை கட் பண்ணிட்டு மல்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ராஜேஸ்வரி லோன் தரக்கூடாதுன்னு கோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க விஜய் சாரு. அங்க ரேணுகா போலி டாக்டர் கிட்ட, ரகு நீ போயிடு ரகு, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை பணத்துக்கு ரெடி பண்ண சொன்னேனே, நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேணுகா, நான் எப்படியாவது உனக்கு பெரட்டி நான் தந்துடுறேன், நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து உள்ள நுழைஞ்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.